எபிரேயர் புஸ்தகத்திலே சென்ற வாரத்திலே ஆண்டவர் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்கிறவாறு எபிரேய ஆசிரியர் விளக்கப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி அன்றைக்கு பொதுவாக பிரதான ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர்கள் ஒரு திரையிலிருந்து அடுத்த திரைக்கு போய் அங்கே பரிசுத்த தலத்தை அடைவார்களோ, அதே போல இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் போது வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போனார் என்கிறதாக சொல்லி அவர் பிரதான ஆசாரிய பணியை செய்கிறவராக இருக்கிறார். நமக்காக ஒரு பிரதான ஆசாரியரை போல. பிரதான ஆசாரியருடைய பணி என்ன? கடவுளுக்காக, மனிதர்களுக்காக கடவுளத்திலே நிற்கக்கூடிய ஒரு இடை மத்தியஸ்தர் போன்ற ஒரு பணி. அதே காரியத்தை தற்போது இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு மனிதர்களை பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். காரணம், அவர்தாமே சோதிக்கப்பட்டார், நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். ஆகையால் மனிதர்களுக்கு என்ன விதமான சோதனைகள் வரும் என்கிறது அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அவரால் உதவி செய்ய முடியும். ஆகவே ஒரு பிரச்சனை, சோதனை என்று வரும்போது நீங்கள் எங்கோ போக வேண்டாம், உங்களுக்காக ஒரு பிரதான ஆசிரியர் உண்டு, உங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் என்கின்ற அடிப்படையிலே எபிரேய ஆசிரியர் அங்கே பேசுகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனையாக இருந்தது என்று சொன்னால், ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அது எதற்கு கொடுத்தார் என்பதை புரிந்து கொள்ளாததுதான். ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் கொடுத்த நியமித்தவர்கள் ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் தான் அன்றைக்கு இருந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து திடீரென்று வருகிறார், ஒரு மாற்று காரியத்தை சொல்லுகிறாரே என்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. காரணம், அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இல்லாமல் இருந்தது. அப்போ அதே வழியிலே அதே நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி அதை அப்படி பார்க்கும்போது இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே இங்க எபிரேய ஆசிரியர் விளக்கப்படுத்துகிறார், அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள் எப்படி நியமிக்கப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு பிரதான ஆசாரியராக இப்படி இருக்கிறார் என்கிறதை தொடர்ந்து விளக்கப்படுத்துகிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் பார்க்க முடியும். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார். அன்றைக்கு ஆண்டவர் மோசே வழியாக சட்டங்களை கொடுத்த போது ஆண்டவர் தான் ஆசாரியர்களை நியமிக்கும்படியாக சொன்னார். எதற்காக? மனிதர்களுக்காக தேவ காரியங்களை பற்றி. அப்போ தேவனுடைய காரியங்கள் சார்ந்து மனிதர்களுக்காக செயல்படக்கூடிய ஒருத்தர் தான் ஆசாரியர். மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறவர் ஆசாரியர். அப்போ மனுஷர்களுக்காக எதற்கு நியமிக்கப்பட வேண்டும்? மனுஷர்களுக்காக பலி செலுத்தும்படியாக, மனுஷருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக பலி செலுத்த வேண்டும் என்கிறதற்காக பலி, காணிக்கை, இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். அப்போ அதற்காக நியமிக்கப்பட்ட ஒருவர் தான் ஆசாரியன். மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன், அதுக்கு எல்லாம் மேலாக பிரதான ஆசாரியன். இப்போ பிரதான ஆசாரியன் எதற்காக நியமிக்கப்படுகிறான்? மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்திலே நிற்கக்கூடியவன். அப்போ அவன் என்ன செய்கிறான்? இந்த மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிறதற்காக இந்த மனிதர்கள் சார்பாக இவன் பலி செலுத்துகிறவனாக இருக்கிறான். இந்த மனிதர்கள் செய்த பாவங்களுக்கு பதிலாக ஒரு பிராயச்சித்த பலி செலுத்தக்கூடிய அந்த அவன் தான் பிரதான ஆசாரியனாக இருக்கிறான். தானும் பலவீனம் உள்ளவன் ஆனபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாக இருக்கிறான். அப்போ இங்கே மனிதர்களுக்காக நியமிக்கப்படுகிற பிரதான ஆசாரியன் என்கிறவன் யார்? அவனும் மனிதன் தான். அவனும் மனிதனாக இருக்கிறபடியால் அவனும் தவறு செய்யக்கூடிய இடத்திலே தான் இருக்கிறான். இப்போ பலி யாருக்காக பலி செலுத்த வேண்டும்? மனிதர்களுக்காக பலி செலுத்த வேண்டும். எதற்காக? மனிதர்களுடைய பாவங்களுக்காக. மனிதர்களுடைய பாவங்கள் தொலைக்கப்பட வேண்டும் என்கிறதற்காக பலி செலுத்த வேண்டும். அப்போ அப்படி பலி செலுத்தும் போது, அப்படி பலி செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கிற பிரதான ஆசாரியன் யார்?
அவனும் மனிதன் தான். ஆகவே தானும் பலவீனமுள்ளவனாக இருக்கிறான். அந்த மனிதனும் பலி செலுத்தக்கூடிய மனிதன் ஆசாரியன், பிரதான ஆசாரியன், அவனும் பலவீனம் உள்ளவனாகத்தான் இருக்கிறான். ஏன் பலவீனம் உள்ளவனாக இருக்கிறான்? அவன் கடவுள் அல்ல, அவன் மனிதன். அதே ஆதாம் வழியிலே பாவத்துக்கு உட்பட்டு போன ஆதாம் வழியிலே வந்த ஒரு மனிதன் தான். அந்த பிரதான ஆசாரியனும் ஒரு மனிதன் தான். ஆகவே அவனும் பலவீனம் உள்ளவன் தான், அவனும் பாவம் செய்யக்கூடியவன் தான். ஆகவே அவனுடைய பாவத்திற்கும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கிறதை இங்கே எபிரே ஆசிரியர் கூறுகிறார். இதை எபிரே யாத்ராகமம் புஸ்தகத்திலே 28ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தால் அங்கு நாம் பார்க்க முடியும். 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மோசே வழியாக இந்த ஆசாரியர்களை நியமிக்கிறதை பார்க்கிறோம். யாத்ராகமம் 28:1, உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமர் என்னும் ஆரோனின் குமாரையும் இஸ்ரவேல் புத்திரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டு பொருட்டு நான் ஞானத்தால் உண்டாக்கின யாவரோடும் சொல்வாயாக என்பதாக ஆரோனை பிரித்தெடு, அவனுடைய பிள்ளைகளை பிரித்தெடு என்பதாக இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 29ஆம் வசனம், 29ஆம் அதிகாரம், அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காளையும் பழுதற்ற 2 ஆட்டுக்கடாவையும் தெரிந்து கொள்வாயாக என்று சொல்லி, அப்போ அவர்கள் ஆசாரியராக தெரிந்தெடுக்கப்படும் போது கூட அவர்களுக்காக பலி செலுத்தப்பட வேண்டி இருக்கிறது என்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ ஆரோனும் மனிதர்களாக இருக்கிறபடியால், அவனும் பலவீனம் உள்ளவனாக இருக்கிறபடியால் அவனுக்கும் பலி செலுத்த வேண்டும். அவன் மற்றவர்களுக்கு பலி செலுத்தும்படியாக நியமிக்கப்பட்டாலும் அவனும் பலி செலுத்தப்பட வேண்டும், அவனும் பலி செலுத்த வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் பலி செலுத்தும் முன்பதாக அவன் பலி செலுத்த வேண்டும் என்கிறதை குறித்து லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆரோன் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியில் சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்தில் திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளைகளிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஆண்டவர் நியமித்த ஆரோனே ஆனாலும், ஆண்டவர் நியமித்த பிரதான ஆசாரியனே ஆனாலும் சும்மா அங்கே போக முடியாது. சகல வேளைகளிலும் அங்கே கிருபாசனம் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு போக முடியாது. அவன் போக வேண்டும் என்றால், அந்த வருஷத்துக்கு ஒரு முறை அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? லேவியராகமம் 16:3, ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். அதன் பிறகு அவன் சில சடங்கு முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 5, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாகிய 2 வெள்ளாட்டுக்கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். 6, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி அந்த 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலில் கர்த்தருடைய சந்நிதியில நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக்கடாவுக்கு என்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாகவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடு நிறுத்தி, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலில் தூபகரசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து
தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூபவர்க்கத்தை போட கடவன். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்குறப்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் தெளிக்க கடவன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது ஆரோன் தனக்காகவும் தன்னுடைய வீட்டாருக்காகவும் முதலாவது காளையை பலியிட வேண்டும். அப்போ அதன் காளையை பலி செலுத்தும்படியாக கொண்டு வர வேண்டும். அதன் பிறகாகத்தான் இஸ்ரவேல் ஒட்டுமொத்த ஜனங்களுக்காகவும் 2 ஆடுகளை கொண்டு வர வேண்டும். அது ஒன்று பலி செலுத்தும்படியாக, ஒன்று போக்கடாக விடும்படியாக தெரிந்து கொள்ள வேண்டும், சீட்டு போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பலி செலுத்தி ஆரோன் உள்ளே போக வேண்டும் என்றால், முதலாவது தனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட, தனக்கு பாவ நிவர்த்தி உண்டாகும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட காளையை முதலாவது பலி செலுத்தி அந்த காளையின் ரத்தத்தை கொண்டு உள்ளே போக வேண்டும். காளையின் ரத்தத்தை கொண்டு தன்னுடைய பாவத்தை ஃபர்ஸ்ட் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகாகத்தான் இரண்டாவது வந்து மறுபடியும் அந்த ஆட்டை கொண்டு மக்களுக்காக பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக 2வது உள்ள போக வேண்டும். இதுதான் அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த சட்டம், லேவியராமத்தில் உள்ளது. இதைத்தான் இங்கே மேற்கோள் காட்டி எழுதுகிறார் எபிரேயாசிரியர். பாருங்கள், தானும் பலவீனம் உள்ளவனாயிருக்கிறபடினால் அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களும் இறங்கத்தக்கவனாக இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. பூமியிலே ஆண்டவர் அன்றைக்கு நியமித்த ஆசாரியர்களை பற்றி, பிரதான ஆசாரியரை பற்றி இங்கே எபிரேயாசிரியர் பேசுகிறார். மனிதர்களுக்காக தேவனால் நியமிக்கப்பட்ட, தேவ காரியங்களுக்காக நியமிக்கப்பட்ட, மனிதர்களின் பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக அன்றைக்கு நியமிக்கப்பட்ட ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அவர்களும் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் அவன் மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடியவன். நான் பாவம் செய்தேன், ஆகவே எனக்கும் பலி தேவை, எனக்கும் பரிகார பலி செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த மக்கள் அவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள், ஆகவே அவர்களுக்கும் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவனுக்கும் என்னது மக்களுக்கு பலி செலுத்தக்கூடிய அவனுக்கு அதை பற்றி ஒரு புரிதல் இருக்கும், பரிதபிக்க கூடிய எண்ணம் இருக்கும். காரணம் தானும் பலவீனம் உள்ளவன் தான், அவனும் மனிதன் தான், அவனும் பாவம் செய்யக்கூடியவன் தான். ஆகவே முதலாவது தன்னுடைய பாவத்திற்காக பலியை செலுத்தி, 2வதாக மக்களுடைய பாவங்களுக்காக பலியை செலுத்துகிறவனாக இருக்கிறான். இது வழக்கத்தில் இருக்கிற பிரதான ஆசாரிய நடைமுறையாக இருக்கிறது. மட்டும் மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனாலும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுவதில்லை. அப்போ அன்றைக்கு இருந்த ஆசாரிய ஊழியம் என்பது யாராகிலும் திடீரென்று ஒரு வந்து நானும் ஆசாரியன் என்று சொல்லி வேலை செய்ய முடியாது. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் மட்டும்தான் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவர் யாரை அழைத்தார் ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக? ஆரோனையும் அவனுடைய சந்ததியை மட்டுமே அழைத்தார். யூதா தான் இயேசு கிறிஸ்து பிறந்த கோத்திரம் என்று சொல்லி யூதா கோத்திரத்திலிருந்து ஒருவர் வந்து நான் ஆசாரிய ஊழியம் செய்வேன் என்று சொல்லி செய்ய முடியாது. இல்லை, தாவீது மிக சிறந்தவர், தேவனுக்கு பிரியமானவன் என்கிறதற்காக தாவீது போய் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. வேறு யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தேவனால் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய வேறு யாரும் இந்த கனமான ஊழியம் என்று சொல்லப்படுது அந்த ஆசாரிய ஊழியம், இந்த ஆசாரிய ஊழியம் மனிதனால் ஏற்படுத்தப்படுவதல்ல, தேவன் நியமிக்கிறது. தேவன் யாரை நியமித்தார்? ஆசாரியர்களை. ஆக ஆரோன் இதைத்தான் நியமித்தார். அதைத்தான் நாம் படித்தோம். ஆரோனை கொண்டு வந்து அதற்காக பிரித்தெடு ஆரோனை அவனுடைய பிள்ளைகளையும் என்று சொல்லி மோசே வழியாக சொல்லுகிறார் அல்லவா? அப்போ யார் வேண்டுமானாலும் ஆசாரியர் ஆகலாமா? ஆக முடியாது. இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் தனக்கு என்று தெரிந்தெடுத்தாலும் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை உலகத்துக்கே ஆசாரியர்களாக வைத்திருந்தாலும், ராஜரிக ஆசாரிய கூட்டமாக வைத்திருந்தாலும், அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு ஆசாரியர் என்றால் அது யார்தான்? தேவனால் அழைக்கப்பட்ட ஆரோன். ஆரோன் என்றால் அவர்கள் வழியாக வருகிறவர்கள். இப்போ தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். தேவனால் நியமிக்கப்பட்ட காரணம் இது தேவனுக்கு முன்பாக மனிதர்களுக்காக பரிந்து பேசுகிற, அதாவது மனிதர்களுக்காக
பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு பணி. அதற்கு மனிதர்களுக்கு அதை செய்ய வேண்டும் என்றால் ஒரு தகுதி கிடையாது முதல்ல. காரணம் எல்லா மனிதர்களும் பாவிகள் தான். அப்போ ஒரு கடவுள் ஒரு நீதிபரராக இருக்கிறார், இங்கே ஒரு பாவம் மிக்க மக்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த மக்களுக்காக ஒரு இடத்துல ஒரு மத்தியஸ்தம் பேச வேண்டும் என்றால், மத்தியஸ்தம் பேசுகின்ற நபர் முதலாவது இந்த கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இந்த உலகத்தில் யாராக உண்டா என்று கேட்டால் இல்லை. ஆகவே யார் வேண்டுமானாலும் வந்து கடவுளுக்கு முன்பாக நின்று இந்த மக்களுக்காக மத்தியஸ்தம் பேச முடியுமா? முடியாது. ஆகவே எந்த ஒரு மனிதனாலும் தானாக வந்து கடவுளுக்கு முன்பாக நின்று பேசுகிறேன் என்று சொல்லி பேச முடியாது. ஆகவே தான் கடவுளை நியமித்தார். கடவுள் நியமித்தவர்கள் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா? இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை. தகுதி உள்ளவர்கள் இந்த உலகத்திலே இல்லை. அப்போ கடவுளாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஒரு காரியத்தை அங்கே வழங்க பண்ணுகிறார். தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் கடவுளுக்கு முன்பாக வந்து நிற்க முடியும், இவர்களுக்காக பேச முடியும், அதாவது இவர்களுக்காக பலி செலுத்த முடியும் என்கின்ற அந்த சிஸ்டத்தை மக்களுக்கு பழக்கப்படுத்துகிறார். அது எதற்காக என்றால் பின்னாட்களில் நமக்கு புரியும். அன்றைக்கு அந்த உண்மைத்தன்மை, கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி மனிதர்களுக்கு இல்லை, அதை மனிதர்கள் இழந்து போனார்கள் என்கிறதை அந்த உண்மை மனிதர்களுக்கு முதலாவது புரிய வேண்டும். அதுக்காக அந்த ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம். அப்போ அந்த மனிதர்கள், தேவன் நியமித்த மனிதர்களும் கடவுளுக்கு முன்பாக வர முடியுமா? முடியாது. அதற்காகத்தான் அவர்கள் முதலாவது தங்களுக்காக முதலாவது ஒரு பலியை செலுத்த வேண்டும். ஆரோன் முதலாவது தனக்காக ஒரு பலியை செலுத்த வேண்டும். அதன் பிறகுதான் மக்களுக்காக பலி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அவன் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய யாரும் ஆசாரியராக மாற முடியாது. யாருமே வேறு எந்த ஒரு கோத்திரமோ வேறு எந்த ஒரு ஜனக்கூட்டமோ ஆசாரியராக கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆரோன் ஆண்டவர்கள் அழைக்கப்பட்டவன், அந்த வழியிலே வருகிறவர்கள் தேவனால் அழைக்கப்பட்ட அந்த சந்ததி. ஆகவே அந்த காரியம் நடக்கிறது. இதை மீறி செய்தவர்கள் என்ன ஆனார்கள்? மாண்டு போனதை பார்க்கிறோம், ஆண்டவரால் புறக்கணிக்கப்பட்டதை பார்க்கிறோம். வேதாகமத்திலே சில சம்பவங்கள் உண்டு. நாதாப், அபியூ என்கிறவர்கள் தகுதியை இழந்தபடியால் அவர்கள் செத்து போனதாக நாம் பார்க்கிறோம். அதன் பிறகாக எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. கோராகு என்கிற ஒருத்தன், லேவிக்கு பிறந்த, லேவி கோத்திரத்திலே உள்ளவன் தான், கோகாதின் குமாரனாகி இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூப வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரத்தியாகிய தாத்வானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனை ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசைக்கு முன்பாக எழும்பி என்ன சொல்லுகிறான்? மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார். அப்போ ஆண்டவர் நியமித்த அந்த சிஸ்டம் இருக்கிறது அல்லவா? ஆரோன் தான் கடவுளுக்கு முன்பாக மக்களுக்கு முன்னாடி வர வேண்டும், ஆரோன் தான் மக்களுக்காக கடவுள் முன்னாடி வர வேண்டும் என்கின்ற அந்த சிஸ்டம். அதற்கு எதிராக பேசுகிறார்கள். எப்படி நீங்கள் மட்டும் அப்படி சொல்ல முடியும்? இந்த மக்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தான், அப்போ எல்லாரும் என்னது இந்த ஆசாரிய ஊழியம் செய்யலாம், நீங்கள் மட்டும் இதை செய்ய முடியும் என்று சொல்லி, எப்படி இது பண்ண முடியும் என்று சொல்லி விரோதமாக பேசுகிறார்கள். உண்மை என்னவென்றால் மனிதர்கள் எவருமே பரிசுத்தமானவர்கள் அல்ல. அப்போ யாருமே கடவுளுக்கு முன்பாக வர முடியாது. ஆகவே தான் கடவுளாக ஒரு ஆப்ஷனை வைக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் என்றால் எல்லாரும் போய் கடவுளுக்கு முன்பாக நிற்கலாம். இவர்கள் சொல்லுகிறார்களவா, சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. கர்த்தர் நடுவில் இருக்கிறது உண்மைதான், அது அவருடைய இரக்கம், அந்த மக்களுடைய ஒரு திறமையினாலோ மக்கள் நல்லவர்கள் என்கிறதுனாலோ அல்ல. ஆனால் இவர்கள் என்ன பேசுகிறார்கள்? எல்லாரும் ஈக்குவல். அப்படி இருக்க நீங்கள் எப்படி சபை எல்லாரை காட்டிலும் உயர்க்கலாம்? நீங்கள் எப்படி, நீங்கள் இன்றைக்கு நீங்கள் தான் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி
ஆரோன் குடும்பம் மட்டும்தான் ஆசாரியம் என்று சொல்லலாம் என்று சொல்லி விரோதமாக பேசுகிறார்கள். அப்போ இது இது எதுவாக இருக்கிறது? ஆண்டவர் நியமித்த அந்த ஊழியத்துக்கு எதிராக இருக்கிறது. தேவனால் நியமிக்கப்பட்டவன் தான் ஆரோன். அப்ப அதற்கு எதிராக பேசுகிறார்கள். பின்பு என்ன சொல்லப்படுகிறது என்றால் 5ஆம் வசனம், பின்பு கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தை நோக்கி மோசே சொல்லுகிறான், நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவன் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்திலே சேர கட்டளையிடுவார். இப்போ மோசே சொல்லுகிறான், சரி நாளைக்கு கடவுளே விளங்க பண்ணுவார், யாரை தம்மிடத்திலே சேர பண்ணுவார், யார் தன்னுடைய அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிறதை கடவுளை தெரிந்து கொள்ள. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஆரோன் இந்த காரியத்தை செய்கிறது பத்தது எல்லாரும் செய்யணும் என்று சொல்லிருக்கீர்கள் அல்லவா? சரி, நாளைக்கு ஆண்டவர் தாமே விளங்க பண்ணுவார், தம்மை சேர்ந்த தமக்கு யார் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதையும் யார் வெளியே என்கிறதையும் ஆண்டவர் விளங்க பண்ணுவார் என்பதாக சொல்லுகிறார். 6ஆம் வசனம், ஒன்று செய்யுங்கள், கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாரும் தூபகலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகள் அக்கினி போட்டு கர்த்தருடைய சன்னதியில் தூபவர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவனாயிருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றார். பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரை கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவைகளை செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையில் சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான். நீங்கள் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவில்லை, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாகத்தான் முறுமுறுக்கிறீர்கள். நீங்கள் லேவியின் புத்திரராக இருக்கும்போது உங்களையும் ஆண்டவர் அழைத்தார், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை தந்திருக்கிறார். ஆண்டவர் யாருக்கு என்ன பொறுப்பு நியமிக்கிறாரோ உங்களுக்கு ஒரு கூட்டத்தை தந்திருக்கிறார். ஆனா நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆசாரிய பட்டத்தை தேடுகிறீர்கள். ஆசாரிய பட்டத்தை ஏதோ ஆரோன் தான் போய் எடுத்துக்கொண்டதை போல நீங்கள் நினைத்துக் கொண்டு, ஆரோன் தன் வேண்டுமென்றே அவன் பிடித்து வைத்துக் கொண்டிருக்க, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான்ங்கிறதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, அது ஆரோனை ஆண்டவர் தான் நியமித்தார் ஆசாரியராக. இப்பொழுது நீங்கள் அந்த ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்கள். இது ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கவில்லை, அவன் ஏமாத்திரம். நான் ஆசாரியனாக வாருகிறேன், நான் மட்டும்தான் ஆசாரியன் என்று சொன்னான். இல்லை, இது கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் செய்கிற காரியம் என்பதாக சொல்லுகிறார். பின்பு மோசே எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை, இந்த வனாந்திரத்தில் எங்களை கொண்டு போடும்படிக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரத்தனம் பண்ண பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களை திராட்சை தோட்டங்களை சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். அப்பொழுது மோசேக்கும் கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கை அங்கீகரிக்காதிருப்பீராக. நான் அவர்களிடத்திலே ஒரு கழுதையை முதலாக எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பும் செய்யவில்லை என்றார். பின்பு மோசே கோராகை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள், நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள். உங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவர்களில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்களாகி 250 தூப கலசங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். நீயும் ஆரோனும் தன் தன் தூப கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அப்படி அவர்கள் கொண்டு போகிறார்கள். 19வது வசனம், அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடியிரும்பு செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். பாருங்கள், அப்போ ஆண்டவர் அங்க வெளிப்படுகிறார், ஆண்டவரே தாமே பேசுகிறார். இங்க நீங்க போங்க, இவங்களை எல்லாத்தையும் நான் முடிச்சு விடுறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அதன் பிறகு அழுது மன்றாடி மாறுகிறார்கள். 24, கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல்லென்றார். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவர்களிடத்தில் போனான். இஸ்ரவேல் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள்.
அவன் சபையார் நோக்கி, இந்த துஷ்ட மனுஷரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவர்கள் ஒன்றையும் தொடாதீர்கள் என்றால், அப்படி அவர்கள் கூராகு, தத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தத்தான் அவர்களுடைய குடும்பம் எல்லாம் அப்படியே வரிசையாக நிற்கிறார்கள். அப்போ மோசே சொல்லுகிறான், இந்த கிரியைகள் எல்லாம் செய்வதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படி செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால், இப்போ ஏன் இஷ்டப்படி நான் இந்த ஊழியத்தை எல்லாம் செய்யல, கடவுள் சொல்லிதான் நான் செஞ்சேன். இதை எப்படி நீங்க அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து போக மாட்டாங்க, இவங்க ஒரு வித்தியாச முறையில சாவார்கள் என்கிற காரியத்தை செய்கிறான். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். இந்த வார்த்தை சொன்னபடியே அப்படி நடக்கிறது. அவர்கள் குடும்ப ஒட்டுமொத்தவே என்னது, பூமி பிளந்து அவர்கள் அதுக்குள்ளாக போகிறதை நாம் பார்க்க முடியும். இதற்காக இதை இவ்வளவு நேரம் ஒரு அந்த அதிகாரத்தை வாசித்தேன் என்றால், நீங்கள் அடுத்து ஃப்ரீயா இருக்கும்போது முழுவதுமாக எடுத்து படியுங்க. ஆண்டவர் நியமித்ததுதான் இந்த ஆரோன் அந்த ஆசாரிய ஊழியம் என்பது. வேறு யாரும் அதிலே வந்து உரிமை பாராட்ட முடியாது. மாறி இல்லை எனக்கும் அதிலே செய்ய முடியும் என்று சொல்லி யாராக வந்தால் இதே போன்ற நிலைமை ஏற்படும். சவுல் இதே போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. சாமுவேல் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாக பலி செலுத்த வேண்டும். சாமுவேல் தான் ஆசாரியர். பலி செலுத்த வருவதற்கு முன்பதாகவே கொஞ்சம் லேட்டாக வந்ததா. ஆகவே சவுல் சொல்லுகிறான், சரி காலையில எங்கிட்ட கொண்டு வரங்க, நானே பலி செலுத்துகிறேன் என்றார். அப்போ அது கடவுளுடைய திட்டத்திற்கு எதிரானது. கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். யார் வேண்டுமானாலும் அப்படி கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியாது என்கிறதை உணர்த்துவதற்காக தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தார். அதை அசட்டையாக யார் வேண்டுமானாலும் பலி செலுத்தலாம் என்கின்ற ரீதிக்கு எடுத்துக்கொள்ளும் போது அது தவறு என்பதை உணர்த்துவதற்காக அங்கே சவுலை நான் புறமாக தள்ளினேன் என்பதாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இதுதான் இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய வேறு யாரும் இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுகிறது இல்லை. அப்போ இதுதான் அன்றைக்கு இருந்த ஆசாரியத்துவம். எபிரேயர் 5க்கு வருவோம் மறுபடி. இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து, இப்போ இது அன்றைக்கு இருந்த ஆசாரியத்துவம். இப்போ இயேசு கிறிஸ்துவ எப்படி ஆசாரியர் என்பதை இங்கே சொல்ல வருகிறார். அப்போ அன்றைக்கு இருந்த ஆசாரியத்துவம் எது? தேவன் நியமித்த ஆசாரியர், மற்றவர்களுக்காக பலி செலுத்துவதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டவர். இப்போ இதை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். காரணம் இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்திலிருந்து வரவில்லை, ஆரோனுடைய வழியிலிருந்து வரவில்லை. அப்போ எப்படி தேவனால் நியமிக்கப்பட்ட ஆசாரியராக இருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி வரும் அல்லவா? அதற்கான விளக்கத்தை அடுத்து சொல்லுகிறேன். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் இருக்கிறதாக தம்மை தாமே உயர்த்தவில்லை. இயேசு கிறிஸ்து தாமே வந்து நான் ஆசாரியார் என்று சொல்லவில்லை. இப்படி அந்த கோராக எல்லாம் வந்தார்கள் அல்லவா, ஆரோன் மட்டும்தான் ஆசாரியனா, நாங்களும் பண்ணுவோம் இல்லையா, மக்கள் எல்லாரும் பரிசுத்தர்கள் தானே அப்படின்னு சொல்லி தாமாக வந்து ஆசாரிய பணியதில்லை இல்லை. ஆரோன் எப்படி தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டானோ இயேசு கிறிஸ்துவும் அப்படி தேவனால் நியமிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்கிறதை பழைய ஏற்பாட்டில் இருந்து விளக்குகிறார். எப்படி? அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. அதற்காக சங்கீதம் புஸ்தகத்திலிருந்து 2 வசனங்களை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னது யார்? யாரை குறித்து சொல்லப்பட்டது? சங்கீதம் 2 சொல்லப்பட்ட காரியம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. சங்கீதம் 2:7 வசனம், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, தாவீது தீர்க்க தரிசனமாக பாடின ஒரு சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை குறித்து. கர்த்தர் என்னை நோக்கி என்றால் பிதாவானவர் குமாரனை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன். இந்த ஜெனிப்பித்தேன் என்பதுடைய அர்த்தம் பிறப்பித்தேன் என்கிறதாக இருக்கிறது அல்லவா? அது எப்படி என்பதை நான் விளக்கப்படுத்துகிறேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளும் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளும் உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயபலத்தை போல உடைத்து போடுவீர் என்று சொன்னார்.
பிதாவானவர் குமாரனிடத்திலே சொல்லுகிறார், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், எல்லாவற்றையும் உமக்கு சுதந்திரமாக தருகிறேன். இப்பொழுது ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமலே இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவங்களுக்கு குமாரனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இப்போ இயேசு கிறிஸ்துவை, அதாவது குமாரனை முக்கியப்படுத்தி யார் வைக்கிறார்? பிதா வைக்கிறார். ஆகவே குமாரன் கோபம் கொள்ளாமல் நடந்து கொள்ளுங்கள். ராஜாக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, வழியிலே அழிந்து போகாதபடிக்கு அவரை வழியிலே சீக்கிரமாக ஓடி போய் முத்தம் செய்யுங்கள். அவர் வந்து கொண்டிருக்கிறார். வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் ஓடோடி போய் வழியிலே போய் காம்ப்ரமைஸ் ஆகிக் கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்துவுக்கு இது பொருந்தக்கூடிய ஒன்று. இயேசு கிறிஸ்து எப்படி ஜனிப்பித்தேன் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை மையப்படுத்தி சொன்ன காரியம். இயேசு கிறிஸ்து எப்பொழுது தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதன் ஜனிப்பித்தல். இங்க பூமியில இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது அவர் சாதாரண மனிதராகத்தான் காணப்பட்டார். ஆனால் எப்பொழுது பிதாவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட என்பதாக அவர் பிதாவானவர் எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார். இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:32, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசு கிறிஸ்துவை எழுப்பினதனாலே. அப்போ இங்கே ஜனிப்பித்தல் என்கிறது எதற்கு ஒப்பிடப்படுகிறது? இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிறதை குறித்தல்ல, இயேசு கிறிஸ்து மனிதர்களைப் போல உருவாக்கப்பட்டவர். சிலர் இந்த வசனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து ஆதி முதலே இல்லை, பிதாவான ஒரு நாள் சிருஷ்டித்தார். முதலாவது மனிதர்களை எல்லாம் படைக்கும் முன்பாக, தூதர்களை எல்லாம் படைக்கும் முன்பாக முதலாவது பிறப்பித்தார். மனிதர்களை எப்படி உண்டாக்கினாரோ அதே போல பிதாவானவர் ஒரு நாள் பிறப்பித்தார், ஜனிப்பித்தார் என்பதாக எண்ணிக்கொள்வதுண்டு. ஆனால் இங்கே ஜனிப்பித்தார் என்கிற அந்த வசனம் அல்லது பிறப்பித்தார் என்கிற அந்த அர்த்தம், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பிறந்தார், உருவாக்கப்பட்டார். அவர் இல்லாத காலமும் ஒன்று இருந்தது என்கிறதற்காக சொல்லப்பட்டது அல்ல. அவர் இல்லாத காலம் ஒன்று கிடையாது. அவர் ஆதி முதல் பிதாவோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஜனிப்பித்தார் என்பது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுதான் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதனாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் என்பதாக இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ இதுதான் சுவிசேஷம். இப்போ 2ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டது எனது இயேசு கிறிஸ்துவை குறித்து. இதை தான் எங்கே எபிரேய ஆசிரியர் மேற்கோள் காட்டுகிறார். இன்னும் ஒரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டுகிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொன்னது யார்? அதுவும் தாவீது தான் சொன்னது. சங்கீதம் 110 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 110 முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. இதில் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உமக்கு உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரசிலே உட்காரும் என்றார். இந்த வசனம் புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்ட ஒரு வசனம். அந்த சங்கீதத்திலே தான் கடைசியிலே வரும்போது 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது என்ன? நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எங்க சொல்லப்பட்டது? பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீதின் மூலமாக சொல்லப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்திலே ஆசாரியர் அல்ல. ஆனால் இங்கே என்றென்றைக்கும் ஒரு ஆசாரியராக ஒருத்தர் நியமிக்கப்பட போகிறார் என்று சொல்லி முன்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஆரோனை தேவன் தாமே மனுஷரால் ஆரோன் ஏற்படுத்தப்படவில்லை, அல்லது பிரதான ஆசாரியர்கள் தங்களாக ஏற்படுகிறதில்லை. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை யாரும் செய்கிறதில்லை. இயேசு கிறிஸ்துவும் அதை போல அழைக்கப்பட்டிருக்கிறார். எப்படி? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லி ஆணையிட்டப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்திலே
ஆரோன் அந்த வழியிலே வரவில்லை. அதற்கு முன்பதாக இருந்த வேறொரு ஆசாரியர், ஆதியாகமம் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆசாரியரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக்கு ஆசாரியனாக இருந்தான். அந்த அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக்கின் முறைமையிலே நீர் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டிருக்கிறார். அவர் மாறாமலும் இருப்பார். அந்த வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை தேவன் ஆசாரியராக நியமித்திருக்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு புரிய வைக்கும்படியாக இங்கே சொல்லுகிறார். காரணம், அன்றைக்கு இருந்த யூதர்கள் எந்த ஆசாரிய அடிப்படையில வந்தவர்கள்? ஆரோன் ஆசாரியர் அந்த அடிப்படையில தான் இருக்கிறார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து ஆசாரியர் என்று சொல்லி ஒப்பிட்டு பேசும்போது அவர்களுக்கு விளங்காது. எப்படி இயேசு கிறிஸ்துவ ஆசாரியராக இருக்க முடியும்? அவர் யூதா கோத்திரத்திலே வந்தவர் அல்லவா என்று சொல்லி அப்படி இருக்கும்போதுதான் இவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, எப்படி இந்த கனமான ஊழியத்துக்கு, ஆசாரிய ஊழியத்திற்கு, மக்களுக்காக பலி செலுத்தக்கூடிய அந்த ஊழியம், அதுக்கு மனிதனால் ஒருவரை நியமிக்க முடியாது. தேவன் தான் நியமிக்க முடியும். ஆரோனை கடவுள் தான் அழைத்தார். அது எப்படி உண்மையோ அதே போல இயேசு கிறிஸ்து தானாக ஏற்படவில்லை. அவரை குறித்து கடவுள் சொல்லுகிறார், இவர் என்னுடைய குமாரன், இன்றுதான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று சொன்னபடி அவர் எழுப்பி மகிமையின் கனத்தினாலும் முடிசூட்டினார். அதே போல சொல்லப்பட்ட வேறொரு இடத்திலே சொல்லப்பட்டதுதான், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கு ஆசாரியராக இருக்கிறீர். நிலைத்திருக்கிற ஆசாரியன். பண்டைக்கு இருக்கிற ஆசாரியர்கள் மாறி மாறி வருவார்கள். ஆரோன் குறிப்பிட்ட காலம் ஆசாரியனாக இருப்பான். அவன் செத்து போன என்பதாக அவனுடைய ஆசாரிய பணி முடிந்தது. அவனுடைய பிள்ளை அவனும் செத்தது. அவருடைய ஆசாரியத்துவம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை என்னது? என்றென்றைக்கும் ஆசாரியர், நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசாரியர், பெர்மனன்ட் ஆசாரியர். அது யார்? அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு பிரதான ஆசாரியர். அவர் தேவனால் எப்படி ஆரோனை போல அழைக்கப்பட்டாரோ அதே போல இங்கேயும் அதே போன்ற அழைக்கப்பட்டவர் தான். இவர் தானாக வந்து ஏற்படவில்லை என்கிறதே அவர்களுக்கு தொடர்ந்து அடுத்த வாரத்திலே இன்னும் விரிவாக பார்க்க